இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பொன் வாசல் திறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சியரா லியோன். இது ஏதோ ஹாலிவுட் நடிகை பேர் கிடையாது. இது ஒரு நாட்டோட பேர். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. இந்த நாட்டுக்கும் நமக்கும் பல வருஷமா ஏற்றுமதி, இறக்குமதி வர்த்தகம் நடந்துட்டு இருக்குது. இதில பார்த்தீங்கன்னா, கடந்த 9 வருஷத்தில நம்மளோட ஏற்றுமதி 300% வளர்ந்திருக்குது இந்த நாட்டுக்கு. ஸோ கடுமையான போட்டி நிறைஞ்ச பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றத விட, போட்டி குறைவான இந்த மாரி நாடுகளுக்கு நாம ஏற்றுமதி பண்ணும்போது, நமக்கு பெரிய அளவுல லாபம் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்கும். போட்டியாளர்கள் குறைவா இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதே நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்ன பொருட்கள் அங்கேருந்து அதிகமா ஏற்றுமதி ஆகுதுன்னு பார்த்தா, அரிசி, மருந்து, வாகனம், இயந்திரங்கள், அதனோட உதிரி பாகங்கள் இந்த மாரி பொருட்கள்லாம் அதிகமா இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. இப்போ இந்தியா வந்து ஃபோக்கஸ் ஆஃப்ரிக்கா பாலிசி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்குது. ஸோ அதில பல்வேறு திட்டங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து இந்த இந்தியாவையும், அந்த ஆப்பிரிக்க கண்டத்தையும் வர்த்தக ரீதியா இணைக்கிறதுக்கான பல்வேறு பாலிசிஸ் தான் இதெல்லாம். ஸோ இது எல்லாம் வந்து பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ அங்க ஏற்கனவே நாம தடையற்ற வர்த்தகத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுனால, அங்கருந்து இறக்குமதி ஆகக்கூடிய 98% பொருட்களுக்கு மிக மிக குறைந்த வரி வந்து இந்தியால விதிக்கப்படுது. இது இம்போர்ட்டுக்கு. எக்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸிம் பேங்க் வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்த லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியுதவி குடுக்குறாங்க. இது பல பில்லியன் டாலர் அளவுக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு இந்த நிதியுதவி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நாட்டுக்கும் சேர்த்து. ஸோ இப்போ அந்த நிதியுதவி மூலியமா நாம என்ன அக்ரீமெண்ட் போடுவோம் அப்படின்னா, அந்த நாட்ல அந்த நிதிய வச்சு ஏதாவது ஒரு திட்டங்களுக்கு அவங்க பயன்படுத்தும்போது, அதுக்கு தேவையான 75% பொருட்கள் மற்றும் சேவைகள வந்து இந்தியாவிலருந்து அவங்க இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு நாம ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருப்போம். அதனால நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எக்ஸிம் பேங்க் வந்து கடன் கொடுக்கும் அவங்களுக்கு. அந்த கடனை பெறக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் வந்து, அந்த கடன வச்சுட்டு என்ன வேலை அங்க பார்க்குறாங்களோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேருந்து எது பண்ணாலும் சரி, அதுக்கான 75% ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ இந்தியாவிலருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து இதில முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஸோ நீங்க இந்த நாட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. உங்களால ஏதாவது ஒரு பொருள இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா? அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. என்னோட பையர் ஐடென்டிஃபிகேஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு கண்ட்ரிக்கு என்னென்ன பொருட்கள்ல வந்து எப்படி ஏற்றுமதி ஆகுது, என்ன விலைக்கு ஏற்றுமதி ஆகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறத நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணி பாருங்க. அது சரியான ஒரு பொருள தேர்ந்தெடுத்து அங்க ஏற்றுமதி பண்ண முயற்சிக்கலாம். ஏன்னா போட்டி அங்க குறைவா இருக்குது.